இந்த தமிழனோட துணிச்சலை கேட்டா உடம்பெல்லாம் புல்லரிக்கும். நம்ம சிஎம் விஜயும் ரீசெண்டா இவரை பாராட்டியிருக்காரு. முகத்துல இருந்து ரத்தம் கொட்டுது, வாயில ஒரு புல்லட், ரைட் சைட் ஷோல்டர்ல ஒரு புல்லட். ஆனா அவரோட விரல் கன்னோட ட்ரிகர்ல இருக்கு. அவர் பேர் தான் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம். இவரு தேனியை சேர்ந்தவர். டிசம்பர் 19, 2024 காஷ்மீர்ல இருக்கிற புல்காம்ன்ற ஏரியால கொஞ்சம் டெரரிஸ்ட் பதுங்கி இருக்கிறதா நியூஸ் வருது. 34 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் டீம் அந்த இடத்துல சர்ச் பண்றாங்க. அந்த டீம்ல ஒருத்தர் தான் நம்ம மீனாட்சி சுந்தரம். அந்த ஏரியால தேடிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு டெரரிஸ்ட் எல்லாம் நம்ம ஆளுங்களை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் போர்க்களமா மாறுது. நம்ம ஆளுங்களும் டெரரிஸ்டுங்களும் மாறி மாறி சுட்டுக்கிறாங்க. அதுல நம்ம மீனாட்சி சுந்தரம்க்கு வாயில ஒரு புல்லட், ரைட் சைட் ஷோல்டர்ல ஒரு புல்லட். ரத்தம் பயங்கரமா கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அவரோட விரல் கன்னோட ட்ரிகர்ல இருக்கு. அவரு அந்த சண்டையை நிறுத்தல, கொஞ்சம் கூட பின்வாங்கல. அவரோட டீம்மேட்ஸை காப்பாற்றணும், ஆபரேஷனை முடிக்கணும்னு ரொம்பவே குறிக்கோளா இருந்தாரு. அவ்வளோ அடிபட்டோம் கடைசியில ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட சுட்டு கொள்றாரு. அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. இவர் பண்ண இந்த பயங்கரமான சம்பவத்துக்காக இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் அவார்டான கீர்த்தி சக்ரா அவார்டை இவருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நம்ம சிஎம் விஜய் இவரை கூப்பிட்டு பாராட்டி ஒரு 48 லட்சம் ரூபாய் ரிவார்டா கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கிராமத்துல விவசாய குடும்பத்துல இருந்து இந்தியாவோட இவ்வளவு பெரிய அவார்டை வாங்கின பெருமை இவரையே சேரும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.